பாருங்க ஆப்போசிட்டில் ஒருத்தருங்க பைக்கில் ஹெல்மெட்டும் போடலிங்க, அப்படியே ஜாலியாக வராருங்க தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னாலும் 2 பேர் ஹெல்மெட் போடல கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கிடையாதுங்க. வண்டியில் நம்பர் பிளேட்டே கிடையாது. இப்படி ஹெல்மெட் போடாமல் ஓட்டிக்கலாங்களா தெரியலிங்க எனக்கு. ஹெல்மெட் கிடையாதுங்க. ஆப்போசிட்டில் வண்டி பாருங்க எத்தனை. இங்கெல்லாம் தானேங்க காவல்துறை நிற்கணும், இங்கெல்லாம் தாங்க கட்டுப்படுத்தணும். ஹெல்மெட் சுத்தமாக கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், யாருமே ஹெல்மெட் போடலிங்க. 4-5 வண்டி இப்போ இந்த வண்டிக்கு ஹெல்மெட் கிடையாது. இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகிற அவரும் ஹெல்மெட் கிடையாதுங்க, போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாருங்க. இவரும் ஹெல்மெட் இல்லை. இப்போ கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அவரும் ஹெல்மெட் இல்லை பாருங்க. இவருக்கு ஹெல்மெட் இல்லை, இவரும் ஹெல்மெட் இல்லை. எக்ஸல் ரைட்டில் நிற்கிறாருங்க, அவரும் ஹெல்மெட் இல்லை. இது எப்படி ஒரு கல்ச்சராகவே இப்போ நம்ம எல்லாருமே ஹெல்மெட் வந்து சேஃப்டிக்காகவும் போடுறோம், ரூல்ஸும் இருக்குது. சிட்டிக்குள்ளே வர்றோம் வரல ஹெல்மெட் போடணுங்க மேண்டேட்ரிங்க. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம் எப்படி ஹெல்மெட் போடாமல் ஜாலியாக வண்டி ஓட்டுறாங்கன்னுங்க. அந்த மாதிரி இடத்துல தான் காவல்துறை வந்து கரெக்டாக பார்க்கணுங்க. நிறைய இந்த இடத்துல தான். இப்போ நான் பார்த்த இந்த ரோட்டில் நான் உங்களுக்கு டெய்லியும் காமிக்கிறேன், டெய்லி வீடியோ எடுத்து போடுறேன். ஹெல்மெட் போட மாட்டாங்க, ரேஷ் டிரைவிங்காக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்துகிட்டே இருக்குங்க. இத்தனைக்கும் அந்த இடத்துல நிறைய இடத்துல கிராஸ் பண்ணிக்கலாங்க. ரோட்டில் வந்து ஆப்போசிட் லேன் போகிறதுக்கு அங்கங்கே ஓப்பனிங் இருக்குதுங்க. ஆனால் போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஆப்போசிட்லேயே தான் அந்த கடைசி மட்டும் வரணும்னு வர்றாங்க. இதெல்லாம் கூட ஒரு சில டிராஃபிக் ஆகக்கூடிய காரணம், விபத்துகள் இருக்கா, இதெல்லாம் ஒரு சின்ன பங்கு தாங்க. நான் இதனால் ஆகுதுன்னு சொல்ல. ஆனால் இதெல்லாம் ஒரு என்ன சொல்லுங்க, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுருதுங்க.